இப்போ ஹதீஸு அறிவிப்பாளர் தொடரில் சரியான ஹதீஸாக இருப்பதற்கு 5 விதிகளில் 4வது விதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 3 விதியை முடிச்சுட்டு 4வது கண்டிஷனை பார்க்குறோம். அது என்ன கண்டிஷன்னா, அந்த ஹதீஸை மட்டும் பார்த்தா குறையாக தெரியாது, எல்லாம் நம்பிக்கையான ஆளாக தான் இருப்பாங்க. அதை விட நம்பிக்கையான ஆளோட கம்பேர் பண்ணும்போது இறங்கிடுது. ஒரு எதனால் இது இறங்குதுன்னா, இது கம்பேர் பண்ணுறது இன்னொரு ஹதீஸோட கம்பேர் பண்ணும் பொழுது தான் இது பலவீனம்னு தெரியும். அதை மட்டும் பார்த்தா என்ன செய்யும், இவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், ஹதீஸ் சஹீஹ்ன்றுவோம். ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட அறிவித்த இன்னும் 2 மாணவர்கள் மாற்றி சொல்லும் பொழுது தான் இவர் நம்பகமான ஆளாக இருந்தாலும் அந்த செய்தினால் இதில் பலவீனம் வருது. எதனால் பலவீனம் வருது? இன்னும் அதிகமான நபர்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்ட 3 நபர்களில் ஒருவர் அறிவிக்கிற செய்தி மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? சஹீஹ்னு முடிவுக்கு வந்துடுவோம். ஒரு ஆசிரியர்கிட்ட 3 பேர் கேட்டிருக்கிறாங்க, ஒரு ஆள் வழியாக என்ன செய்து அந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. அவ்வளோ ஒரு நம்பகமான ஆளாக இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்வோம்? அதை சரின்றுவோம். இதுக்கு மாற்றமான ஒரு செய்தி அதே ஆசிரியர் வழியாக 2 மாணவர்கள் அறிவிக்கிற மாதிரி வருது. அப்போ இதுக்கு மாற்றமாக மற்றவங்க அறிவித்ததுனால தான் இது பலவீனமாகுது. இல்லாட்டி இது பலவீனம் கிடையாது. அப்படின்னா ஒரு காலத்தில் சஹீஹானன்னு சொன்னது கூட பிந்தி வந்தவங்க பலவீனமாகிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு காலத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அதிசய பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த 2 அறிவிப்பு கிடைச்சிருக்காது உங்களுக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட. ஏன்னா ஒருவர் சஹீஹுங்கிற ஹதீஸை இன்னொருத்தர் பலவீனம்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ ஏன் இப்படிலாம் நம்ம குழம்பு தேவையில்லை. எதனால் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை மட்டும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ண சொன்னால் என்ன செய்வார்? இந்த 3 தான் பார்ப்பார், மற்ற 2 புறக்காரணம். முதல் 3 பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, சரியான ஹதீஸ்ன்னு போயிடுவார். அப்போ இன்னும் பல நூல்களை கிரட்டி படிக்கக்கூடிய நேரத்தில் இவர் சுஃபியான் என்பவர்கிட்டருந்து இவர் அறிவிக்கிறாரு. இதே சுஃபியான் என்பவர்கிட்டருந்து இன்னும் 2 பேர் அறிவிக்கிறாங்க. அவங்க இவர் சொன்னதை மறுக்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க, நேர் மாற்றமாக அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இது போய் பலவீனங்கிறோம். ஆளை பலவீனமாக்காமல் இந்த செய்தியை பலவீனம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நுணுக்கம் வழங்கிருச்சு அவங்களுக்கு. அப்போ ஹதீஸில் முதல் 3 அந்த ஹதீஸு உள்ளேயே இருக்கும். முதல் 3 குறை அது உள்ளேயே இருக்கும், வேற ஒன்றை போய் தேட வேண்டியதில்லை. இந்த பிந்தின 4வது 5வது குறையை முடிவு செய்வதாக இருந்தால் நிறைய அறிவிப்புகளை தொகுத்து வைத்து கொண்டு அதோட கம்பேர் பண்ணி, இதெல்லாம் கம்பேரிட்டிவ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது? கம்பேர் பண்ணி இந்த 4வது 5வதுலாம் இன்னொரு ஹதீஸோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் இந்த குறைபாடு என்ன செய்யும், தெரிய வரும். அப்போ இதுதான் நம்ம சாதுங்கிறத சொல்லியிருந்தோம். சரி, ஒரு ஆள் அங்கிட்ட 2 ஆள் அப்படி இருந்தால் மட்டும் சாதாவாது. ஒரு ஆசிரியர் 2 மாணவர், ரொம்பலாம் கிடையாது. ஒரு மாணவர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக இன்னொரு மாணவர் அறிவிக்கிறார். சுஃபியான் எனக்கு சொன்னார் அப்படின்னு மற்ற அறிவிப்பாளெலாம் கரெக்டாக போயிட்டே இருக்கும். சுஃபியான் எனக்கு சொன்னார், சுஃபியானுக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஒரு ஆள் உண்டுன்னு அறிவிக்கிறார், ஒரு ஆள் இல்லைன்னு அறிவிக்கிறார். ஒரு ஆள் எஸ்ன்னு அறிவிக்கிறது, ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, செஞ்சாங்கன்னு அறிவிக்கிறத நேர் மாற்றமாக செய்யலைன்னு அறிவிக்கிறார். அப்போ எல்லா அறிவிப்பாளரும் அதே ஆட்களாக தான் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கிட்ட 2 பேர் மாறுறாங்களே, எங்களுக்குள்ளே தான் குழப்பம் வருது. அந்த 5 பேர் பேர்கள்லாம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த 2 பேர் மாற்றி அறிவித்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுக்கு ஒன்றா இருக்கிறாங்க. அந்த 2 பேரையும் ஆய்வு செய்யணும், சம தரத்தில் இருக்கிறாங்களா. ஒரு ஆள் ஆமாங்கிறாரு, ஒரு ஆள் இல்லைங்கிறாரு. இந்த ஆமான்னு அறிவிக்கிறவர் எந்த தரத்தில் இருக்கிறாரோ அதே சேம் தரத்தில் யார் இருக்கிறா, இல்லைங்கிறவர் இருக்கிறார். இப்படி இருந்தாரே ஆனால் இந்த மாதிரி ஹதீஸ் என்ன செய்யணும், 2ஐயும் விட்டுறணும். அப்படி ஒன்று இல்லை. அப்படி ஒரு ஹதீஸ் வராட்டி நம்ம என்ன ஹுக்கும் எடுப்போம்? வேறு ஆதாரங்களை தேடி முடிவு எடுப்போம். அப்போ இவரையும் ஏற்றுக்கிற வேணாம், அவரை எப்படி ஒரு ஹதீஸ் இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க, நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஒரு 10% இவர் கூட இருக்காருன்னு வைங்க, இவர் 60 மார்க்கு போடலாம், இவர் 50 மார்க்குன்னா 60 ஏற்றுக்கிற வேண்டியதான். ஒரு ஆளுக்கு ஒரு ஆளாக இருந்தால் கூட அந்த ஒரு ஆள் கூடுதல் நம்பகத்தன்மையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாருன்னு வைங்க, அப்போ கூடுதலாக உள்ளது தான் ஏற்றுக்கணும். ஏன்னா கூடுதலாக உள்ளவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க, கொஞ்சம் அதில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க அவசரத்திலேயோ அல்ல நடத்த மற்ற விஷயங்கள்லையோ அவங்க கொஞ்சம் குறைவாக இருந்தாங்கன்னா அவங்கள 2ஆம் இடத்துல வச்சிருவேன். இதில் நம்பகத்தன்மை அதிகம் இருக்குது
அப்படின்னு எடுத்துக்கொள்வார்கள். இது வந்து இது ஷாதுங்கிற ஒரு வகையில் வருது. இந்த 4வது விதி ஆயிடுச்சு. 5வது மேட்ரு என்னன்னு கேட்டால், இது வந்து ரொம்ப நுணுக்கமான குறைபாடு. நுணுக்கமான குறைபாடுனா என்னன்னு கேட்டால், அதுவும் இப்படி தான். ஒரு ஹதீஸை பார்த்தவொன்னே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸை பார்த்தவொன்னே இதில் வந்து பலவீனம் இருக்குதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மற்ற பலவீனம்லாம் இல்லாமல் எல்லாம் கரெக்டாக இருந்தோன்னே நமக்கு சரின்னு படும். ஆனால் நம்ம எத்தனை ஹதீஸை பார்ப்போம்? ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸை பார்ப்போம். ஒரு புகாரில் ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருப்போம். ஒரு முஸ்லீமில் ஒன்றை பார்ப்போம். ஆனால் அந்த ஹதீஸை ஆய்வாளர்கள் இருந்தாங்களே, ரொம்ப மேதைகளாக இருந்தாங்களே, அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு விஷயத்துக்கு நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை திரட்டி வச்சுருப்பாங்க. யாபகத்திலே வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸை வச்சு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த கம்பேர் பண்ணக்கூடிய காரியத்தை செய்யும் பொழுது இது ஒரு வகையான கம்பேரிசன். இந்த இல்லத்துங்கிற ஷாதுன்னு கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா, அதிகமான பேர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக ஒருவர் வந்து அதே செய்தியை மாற்றி அறிவிக்கிறது. இன்னொன்று என்னென்னு கேட்டால், நுணுக்கமான குறைபாடுனா என்னென்னு கேட்டால், அது வந்து மேட்டர்லையும் குறைபாடு இருக்கலாம், அறிவிப்பாளர்லையும் நுணுக்கமான குறைபாடு இருக்கலாம், சனதுலையும் குறைபாடு இருக்கலாம். நுணுக்கமான குறைபாடு அந்த மத்தன் இருக்குல்ல அதுலேயும் இருக்கலாம். நுணுக்கமான குறைபாடுனா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஹதீஸை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒருத்தர் அறிவிக்கிறார். ஒரு அபூ ஹுரைரா சொன்னாங்க. யார் சொன்னதாக? ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. எல்லா அறிவிப்பாளரையும் பார்க்குறோம். நம்ம கரெக்டான ஆள்கள், இந்த தகுதியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? சரின்றுவோம். இந்த கருத்தை வேறு யாரெல்லாம் அறிவித்திருக்காங்கன்னு தேடுவாங்க. ஒரே ஆசிரியர் கிடையாது. இது ஒரே ஆசிரியர்கிட்டேருந்து மாணவர்கள் மாறுபட்ட அந்த சாதுங்கிறது வந்துடுது. இது ஒரு ஆசிரியர் கணக்கெலாம் கிடையாது. இந்த செய்தி இது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக என்னென்னலாம் அறிவிக்கப்படுகிறது எல்லாத்தையும் எடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு அதிகமான அறிவிப்புகள் சொல்வதற்கு மாற்றமாக இந்த ஒரு அறிவிப்பு இருக்குமே. ஆனால் அதாவது அபூ ஹுரைரா சொன்ன ஒரு அறிவிப்பு இருக்கிறது, அபூ ஹுரைராட்டிருந்து வரக்கூடியது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்துருச்சா, இதே செய்தியை இன்னும் பல பேர் அறிவிச்சிருப்பாங்க. அபூ ஹுரைராட்டிருந்து சுஃபியான் அறிவிக்கிறாரு, அபூ ஹுரைராட்டிருந்து இப்னு சிரீன் அறிவிக்கிறாரு, அபூ ஹுரைராட்டிருந்து ஹசன் பஸ்ரி அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க. எல்லாரும் அறிவிக்கும் பொழுது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது அபூ ஹுரைரா அவருடைய கருத்துன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க? இந்த செய்தி வந்து கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்கிறது இல்லாமல் நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. இது இல்லாமல் அபூ ஹுரைரா விட்டுருவோம், வேறு ஒரு ஆட்கள் வழியாகவும் வருது, அதில் என்ன வரல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரவே இல்லை. இப்படியான ஒரு 10-30 அறிவிப்புகளை சேர்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஆள் மாத்திரம் என்ன செய்கிறாரு? இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறார். இந்த செய்தி வந்து அபூ ஹுரைராவுடைய சொந்த கருத்து தான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் என்ன செய்கிறது? வேறு அறிவிப்புகள் கிடைக்கிறது. அப்படி கிடைச்சா என்ன செய்வாங்க? எடுத்து வைத்துக்கொண்டு இது நுணுக்கமான குறை இருக்குது, இது அபூ ஹுரைராவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா இருந்தால் அதை சொல்லாமல் அபூ ஹுரைரா சொல்ல யாராவது சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுன்னு தெரிஞ்ச பிறகு அதையே அபூ ஹுரைரா சொன்னார்னா அவர் பேர்லையும் அறிவிக்கிறாங்க. மேலே ஒரு ஆள் சொல்லியிருக்கும் போது கீழே உள்ள ஆளையா சொல்லுவாங்க? மேலே உள்ள ஒரு ஆளை ஒரு உத்தரவு போட்டிருக்கும் பொழுது, பிரதமராக உத்தரவு போட்டிருக்கும் பொழுது அந்த கலெக்டர் தான் சொன்னார் நான் சொல்லணும், அதை பிரதமரை சொல்லிட்டு போயிடுவோமே, அதான வெயிட்டு. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி இருப்பார்களே, ஆனால் எல்லாருமே அப்படி சொல்லியிருப்பாங்க. இது அபூ ஹுரைராவே சொன்னார்னு மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது அபூ ஹுரைரா வந்து அவருடைய கருத்தையும் சமயத்தில் மக்கள்கிட்ட சொல்லுவார், அவர் புரிந்து கொண்ட விதத்தில் சொல்லுவார். அதை ஒருத்தர் கவனக்குறைவாக நினைச்சிட்டாரு, ரசூலுல்லாஹ் சொன்னார், சஹாபி தானே சொல்கிறாரு, அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சேர்த்து விட்டுருப்பார். அப்படி சேர்த்தாருங்கிறதுக்கு ஆதாரம்லாம் கிடைக்காது, அவர் சேர்த்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்காது. ஊகிக்கிறோம். எப்படி ஊகிக்கிறோம்? இவர் வந்து இஸ்மாயில் சொல்கிறாரு அபூ ஹுரைராவுடைய சொல்லுண்டு, மூசா சொல்கிறாரு அபூ ஹுரைரா சொல்லுண்டு, அப்துல் ஜப்பார் சொல்கிறாரு அபூ ஹுரைரா சொல்லுங்கிறாரு, அப்துல் காதர் சொல்கிறாரு அபூ ஹுரைரா சொல்லுங்கிறாரு, இவர் நாசர் மட்டும் என்ன செய்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொல்லுங்கிறார், அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாருங்கிறாரு. அப்போ இது வந்து மௌகூஃபாக இருப்பது தான், அதாவது சஹாபியுடைய சொல் என்பது தான் கரெக்டு, ரசூலுல்லாஹ் சொல் என்பது வந்து நிற்காது. இது ரசூலுல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தது வந்தால் ஒரு பலவீனம் இருக்கிறது. இது நுணுக்கமான குறைபாடு. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதை வந்து அபூ ஹுரைரா சொன்னதை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக
ஒருத்தர் பண்ணிட்டாரு, அவர் யாருங்கிறலாம் சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், நிறைய ரிப்போர்ட் எடுத்து போடுவாங்க. இந்த அறிவிப்பை பாருங்கள், எல்லா ஆளுக்கும் கரெக்டாக வர்றாங்களா, இதே ஆளுக்கு தானே சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அபூ ஹுரைராவுக்கு அடுத்து வரக்கூடியவர் அபூ ஹுரைராவோடு நிறுத்திக்கிறார், ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகலை. இந்த அவரை பாருங்கள், இந்த அந்த அறிவிப்பு பாருங்கன்னு அறிவிப்பு கொண்டு அள்ளி போடுவாங்க. இதெல்லாம் வந்து நடுத்தரமான ஹதீஸ்களை மேதைகளுக்கெல்லாம் தெரியாது, டாப் லெவலில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இந்த இவ்வளோ அறிவிப்புகளையும் வச்சு பார்க்கக்கூடியது நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி தேடி எடுத்தால் நமக்கெல்லாம் அப்படி முடியாது. அவங்க தேடி வச்சுருந்ததுலேருந்து நம்ம எடுத்து சொல்ல முடியுமே தவிர, இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான, ஏன்னா அந்த பேர்களையெல்லாம் யாவும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கலையெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. இப்போலாம் ஒரு ஆள் கூட இந்த துறையில் இருக்க முடியாது. அந்த காலத்தில் சொன்னதை வைத்து கொண்டு என்ன செய்ய முடியும், நம்மளால் தீர்மானிக்க முடியும். அப்போ இந்த இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி சொல்கிறாங்க, இந்த நுணுக்கமான குறைபாட்டை போய் சொன்னோன்னு வைங்க, பாமரன்ட்டு சொன்ன நம்மளுக்கு இருக்கமாங்கலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. விளங்காது அவனுக்கு, என்ன இது கரெக்டாக இருக்குது என்ன அப்படிங்கிறாங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இது நுணுக்கமானது. சாதாரண அறிவு குறைந்தவர்கள்ட்ட போய் இதை பற்றி பேசணும் என்று சொன்னால் அது வந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப திறமையானவர்களுக்கு தான் இது புரிந்து கொள்ள இயலுங்கிற அளவுக்கு இதை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 5 பேர் பேரை போட்டுக்கிறங்களேன், அப்துல் ஜப்பாரு, அப்துல் காதரு, அப்துல் குத்தூஸு, அப்புறம் அப்துல் அஜீஸ், 4 பேர் அறிவிக்கிறாங்க. யார் வழியாக அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறாங்க. 4 பேர் அபூ ஹுரைரா சொல்லி அறிவிப்பதாக ஒரு செய்தி. இதில் இந்த அபூ ஹுரைராங்கிறத வந்து 3 பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த லாஸ்ட்டாக உள்ள அறிவிப்பாளர் இருக்கார்ல, அவர் பேரை போட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு போயிடுறாங்க. அப்போ இடையில யார் ஒரு ஆள் விடுபட்டுருக்கு, இடையில நினைஞ்சிருக்கு, விடுபட்டுருக்குது. ஒரே ஒரு ஆள் மட்டும் அபூ ஹுரைராவை சேர்த்து சொல்கிறாரு. அப்போ இது ரசூலுல்லாஹ் சொன்னதை சஹாபி அறிவித்தா தான் அது சரியான திசை வரும். சஹாபி அறிவிக்கலைன்னு வைங்க, அது வந்து தொடர்பு அறுந்து போயிடும், ஒரு ஆள் விடுபட்டுருக்குன்னு ஆயிரும். அப்போ நிறைய அறிவிப்புகளை வச்சு பார்த்தோம்னா எல்லாரும் அந்த ஹதீஸை பற்றி பேசுகிற எல்லாருமே இது வந்து அந்த தாபி இருப்பார்ல, தாபிகிட்டேருந்து ரசூலுல்லாஹ் கொண்டு போயிடுவாங்க. சஹாபி இருக்காது, அந்த தாபி தான் சொல்லியிருப்பார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக. ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன செய்வார்னா, அந்த தாபிக்கு ரசூலுல்லாஹ் கடையில் சஹாபியை கரெக்டாக கொண்டாந்து நுழைப்பார். அப்போ இது நுழைச்சிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் பேரை சொன்னால், சஹாபி பேரை சொன்னால் தான் கரெக்டாக அவர் நுழைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, இத்தனை பேர் அறிவிக்கும் பொழுது யாருமே இந்த மாதிரி சொல்ல கிடையாது, இவர் மட்டும் சொல்கிறாரு அப்படி சொல்லி அதை என்ன செய்வாங்க, அது முர்சல்னு சேர்த்து விட்ருவாங்க. அது வந்து கரெக்டான சனது கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஹாபி சொன்னது வந்து தவறு. இப்படி உதாரணமாக உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக கூட சில இதை சொல்லலாம். 1வது அறிவிப்பாளர் மாலிக், இமாம் மாலிக்னு போடுங்க. 2வது போட்டு ஜெயித் பின் அஸ்லம், அத்தா பின் யசார், அப்துல்லா சுனாபிஹி. உதாரணமாக இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிற ஆள் யார், முதல் அவர் பெரிய ஸ்காலர், அவர் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவரே நூலை தொகுத்துருக்கிறார், மொத்த நூலாம் தொகுத்துருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எனக்கு வந்து ஜெயித் பின் அஸ்லம் சொன்னார், ஜெயித் பின் அஸ்லத்துக்கு அத்தா இப்னு யசார் சொன்னார், அத்தா இப்னு யசாருக்கு அப்துல்லா சுனாபிஹி சொன்னார். அவருக்கு அடுத்த ஆள் யார், ரசூலுல்லாஹ். அப்துல்லா சுனாபிக்கு அடுத்து யார் வர்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டார். இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா மாலிக் இமாம் இந்த ஆட்களெல்லாம் தேடி பார்க்கணுமா இல்லையா, பார்க்கும் பொழுது இதில் இப்போ அப்துல்லா இப்னு சுனாபிஹி அறிவிக்கிறார் சொல்கிறாங்கல்ல, கடைசி ஆள், அவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட அறிவிக்கிறார். அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட அறிவித்தா யாராக இருப்பார், அவர் சஹாபியாக தான் இருப்பார். அது மாலிக் இமாமே அதை அப்படி போட்டார்னா என்னவா தான் இருக்கணும், அவர் சஹாபியாக தான் இருக்கணும். இப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்போ திருமதி இமாம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த இல்லத்துகளை இழலுக்காக வேண்டி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது முதல் ஹதீஸாக கூட இதை எடுத்துக்கிறார், புரிஞ்சுக்கிறக்காச்சும் முதல்ல எடுத்துக்கிறார். இந்த ஹதீஸை நம்ம எடுத்துக்கொள்வோம். இது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ஒருவன் ஒழு செய்து வாயை குப்பளித்தால் அவன் செய்த தவறுகள் எல்லாம் அந்த தண்ணீர்லேருந்து நினைச்சிறேன் வெளியேறிவிடும் இப்படின்னு ஒரு ஹதீஸ். செய்திக்குள்ளே போக வேணாம், செய்தி ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால அது வந்து ஒழு செஞ்சால் அது தவறுகள்லாம் நீங்கள் இருக்கிறது, வேறு ஹதீஸ்கள்லாம் இருக்குது. இதே வாசகத்தை கொண்ட ஹதீஸ் சரியா என்பதற்காக வேண்டி அவர் திருமதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை பற்றி புகாரி இமாம் இடத்தில் நான் கேட்டேன். புகாரி வந்து ஒரு உஸ்தாது, திருமதிக்கு உஸ்தாது. புகாரிட்ட கேட்டு புகாரி சொன்னது தான் அந்த இழல் நூலில் தொகுத்திருப்பார்.
இவர் கூட அவ்வளோ அந்த புகாரி மாதிரி ஆய்வு பண்ண வராது. திருமதி வந்து என்ன செய்கிறாரு, இழலுங்கிறத தொகுத்து தான் எழுதுறாரு. தாரகுத்தினி மாதிரி ஆளுக்கு சுயமாகவே ஆய்வு பண்ணுறாங்க. திருமதி என்ன சொல்கிறாரு, இந்த ஹதீஸை பற்றி நான் வந்து யார்கிட்ட கேட்டேன், புகாரிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், இந்த ஹதீஸ் தப்பு. யார் சொல்ல, மாலிக் இமாம் அறிவிக்கிறாரு. எல்லாம் மணிமணியான ஆட்க, இதில் உள்ள எல்லாருமே யார், அவ்வளோ யாருக்கு கேட்டாலும் ரொம்ப கரெக்டான ஆளுக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த சஹாபியை பொறுத்த வரைக்கும் தான் விமர்சனம் கிடையாது, அதை வந்து விட்டுருவாங்க. அந்த சஹாபிக்கு மேலே உள்ள ஆளை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே என்னது, கரெக்டான ஆள் தான். அப்போ அறிவிக்கிற மாலிக் இமாம் வேறு சொல்கிறாரு. புகாரி இமாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹதீஸை பற்றி நான் புகாரி இடத்துல கேட்கும் பொழுது இது தவறு, இந்த தவறு மாலிக் இமாம் செஞ்ச தவறு அப்படி சொல்கிறாரு. அவர் தவறு பண்ணியிருக்கிறாரு, தவறுக்குரிய ஆள் யார், மாலிக் இமாம் தான் தவறு பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. என்னத்தினால சொல்கிறாருன்னு கேட்டால், முதலாவது இந்த அப்துல்லாஹ் சுனாபிகின்னு ஒரு சஹாபி இல்லை. அப்துல்லா சுனாபிகின்னு என்ன இல்லை, சஹாபாக்களை ஆய்வு செஞ்சு தேடி தேடி விசாரித்து பார்த்தோம் என்றால் அப்துல்லாஹ் சுனாபிகிங்கிற பேரில் என்ன இல்லை, ஒரு சஹாபியுமே கிடையாது. அப்போ என்னடா பொய்யா சொல்லுவார் மாலிக் இமாமும் சொல்கிறாரு. அப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்வார், ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஒரு சஹாபியாக ஒருத்தர் இல்லைங்கும்போது இட்டு கட்டிக்கிட்டு அவர் சஹாபின்னு சொல்லுவார், அதையும் சொல்ல மாட்டார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சொன்னது மாலிக் இமாம். அவர் வந்து ரொம்ப ஆய்வாளர். அவர் ஹதீஸுகளையும் மேத, சட்டம் வகுக்கிறதுலையும் மேதையான ஒரு ஆள். அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கும் பொழுது இப்போ இன்னமும் இதில் இருக்குது. அப்துல்லா இப்னு சுனாபியை முதல் தேடுறாங்க. தேடி பார்த்தா யாராச்சும் இவரை சஹாபின்னு சொல்லியிருக்கிறாங்களா, இந்த பெயர் சஹாபிகளை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல எங்கேயாவது வந்திருக்குதா, இந்த பேருடைய ஆள் அறிவித்த ஹதீஸ் எங்கேயாவது வருதா, அப்துல்லா இப்னு சுனாபின்னு இவருக்கு ஹதீஸ் அறிவித்தா இன்னும் எத்தனை அறிவிச்சிருப்பார், வேறு ஆட்களையும் எத்தனை அறிவிச்சிருப்பாங்கல்ல. ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிச்சாருன்னா மாலிக் இமாம் அறிவித்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாரான்னு என்ன செய்கிறாரு, தேடி தேடி பார்க்குறாரு. பார்த்தோம்னா மாலிக் இமாம் புகாரி இமாம் சொல்கிறாரு, இந்த இதில் வந்து அபு அப்துல்லான்னு தான் ஒருத்தர் இருக்கார், வெறும் அப்துல்லா இல்லை, அபு அப்துல்லா சுனாபிகின்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்துல்லா சுனாபிகின்னு கிடையாது, அபு அப்துல்லாஹ் சுனாபிகிங்கிற பேரில் தான் இருக்கார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து சஹாபி. அவர் அபு அப்துல்லாவுடைய பேர் கிடையாது, அப்துல்லாவுடைய வாப்பா. இது அப்துல்லான்னா இவர் பேர் அப்துல்லாவாச்சு. அப்துல்லாஹ் சுனாபிங்கிற பேரில் ஒரு ஆள் கிடையாது. ஆனால் எந்த பேரில் தேடி தேடி பார்க்குறாங்க, அபு அப்துல்லா சுனாபிகின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சொந்த பேர் வந்து அப்துல் ரஹ்மான் அவருடைய பேர். அவருக்கு அப்துல்லான்னு ஒரு மகன் பிறந்த உடனே அப்துல்லாவின் தந்தைன்னு பட்ட பேர் ஆகிருச்சு. அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான், அபு அப்துல்லான்னா என்ன, அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான அபு அப்துல்லாஹோட சுனாபிகி சேர்ந்து வருது. அதாவது தேடி பார்க்குறாரு, அப்துல்லாஹ் சுனாபிகின்னு ஒரு ஆளே கிடையாது சஹாபாக்களில். அப்போ இந்த சுனாபிகிங்கிற பட்டமும் சேர்ந்ததுனால இந்த சுனாபிகியை வச்சு தேடி பார்ப்போம்னு அவர் தேடுறாரு. தேடுனா ஒரு ஆள் கிடைக்குது. என்ன கிடைக்குது, அபு அப்துல்லா சுனாபிகின்னு கிடைக்குது. ஆனால் அவர் வந்து சஹாபி கிடையாது, தாபி. அவர் யார் இல்லை, அவர் சஹாபி கிடையாது. அப்துல்லா சுனாபிகிங்கிற பேரில் சஹாபியும் இல்லை, தாபியும் இல்லை. அப்துல்லாஹ் சுனாபிங்கிற பேரில் யார் இல்லை, சஹாபியும் கிடையாது, தாபியும் அப்படி ஒரு ஆள் கிடையாது. அப்போ இவர் தேடி தேடி அப்துல்லா சுனாபி எங்கே வருதுன்னு தேடி பார்க்குறாரு. தேடி பார்க்குறாருன்னா எவ்வளோ நூலை புரட்டிருப்பார். தேடிக்கிட்டு பார்த்தா சஹாபாக்களில் யாருமே கிடைக்க மாட்டேங்குது அப்துல்லா சுனாபிகின்னு. ரெண்டாம் தலைமுறையில் தேடி பார்க்குறாரு, அபு அப்துல்லா சுனாபிகின்னு கிடைக்கிது. அவருடைய பேர் என்னது, அப்துல் ரஹ்மான். அப்போ இவர் வந்து அந்த அபுங்கிறத கவனக்குறைய விட்டுட்டார். மாலிக் இமாம் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால், அப்துல்லா சுனாபிகின்னு போட்டு விட்டார், அபு அப்துல்லாங்கிறத விட்டுட்டார். அப்போ அபுங்கிறத விட்டதுனால ஆளை வேறு அப்படி ஒரு ஆள் அவர் ஒரு சஹாபி மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அபு அப்துல்லான்னு போட்டிருந்தா யாராக இருக்குது, அவருக்கு வரலாறு இருக்குது. தேடி பார்த்து இவர் வந்து நல்ல ஆள் தான், ஆனால் இவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டது இல்லை. அப்போ இந்த இடத்துல மாலிக்கு வந்து பிழையாக என்ன செஞ்சிட்டாருன்னா, அபு அப்துல்லாங்கிற இடத்துல வெறும் அப்துல்லான்னு போட்டார். அபு அப்துல்லாங்கிற பேரில் வெறும் அப்துல்லான்னு போட்டார். அப்போ இப்போ என்னவாயிரும் இந்த ஹதீஸ், இப்போ சஹாபி விட்டு முர்சலாகி போயிடும். இப்போ இந்த ஹதீஸ் என்னவாகி போயிடும். அப்போ அந்த மூணாவது கண்டிஷனில் வந்துடும், தொடர்பு அருந்தது இருக்குல்ல,
முதல் 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 கண்டிஷன் போட்டோம்ல, தொடர் வரக்கூடாதுன்னு. இவர் சஹாபியா இல்லைன்னு ஆகிவிடுமையானால் இவர் ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படி அறிவிக்க முடியும். இவர் சஹாபி இல்லை, இந்த அப்துல்லாங்கிறதுக்கு பதில் அபு அப்துல்லா தான். அபு அப்துல்லா தான் அதில் உள்ள ஆளுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்போ இந்த ஹதீஸுடைய தரம் இப்போ என்ன? முர்சல். சஹாபி விடுபட்டிருக்கிறாரு, இவர் சஹாபி இல்லை. சஹாபியும் விடுபட்டிருக்கலாம், ஒரு சஹாபியும் தாபியும் விடுபட்டிருக்கலாம், சஹாபியும் விடுபட்டிருக்கலாம், சஹாபியும் இன்னொரு தாபியை கூட விடுபட்டிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி டவுட்டுக்குரிய ஹதீஸ் ஆகி விடுகிறதுன்னு அவர் என்ன செய்கிறாரு? புகாரி வந்து நிறைய எடுத்து ஆதாரங்கள்லாம் காட்டி இதை விளக்குறாரு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த சுனாபிகிங்கிற ஒரு பட்டம் மாதிரி வருது. சுனாபிகின்னு யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்குறாரு. சுனாபிகின்னு என்ன செய்கிறாரு? யாராச்சும் இருக்கிறாங்களான்னு தேடி பார்த்தா சுனாபிகிங்கிற பேரில் ஒரு சஹாபி இருந்திருக்கிறார். சுனாபிகிங்கிற பேரில் என்ன செய்கிறாரு? சஹாபி இருந்திருக்கிறார். அவர் பேரை சுனாபி, அப்துல்லாவெலாம் கிடையாது. சுனாபிஹின்னா சுனாபியை சேர்ந்தவர்னு அர்த்தம் வரும். இந்த சுனாபிஹின்னு போட்டோம்னா இந்த லாஸ்ட்டாக ஒரு ஏ சேர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் வந்துடும்? அதை சேர்ந்தவர். மக்காண்டா மக்கி, மக்காவை சேர்ந்தவர். மதினாண்டா மதனி, சஹாபி, இது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் இந்த சேர்த்துட்டிங்கன்னா என்ன? மதராசுனா மதராசி, மதராசுக்காரன் அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த உடையவன்கிறதுக்காக என்ன செய்வாங்க? அந்த ஏயை ஒன்று சேர்த்துக்குருவாங்க கடைசியாக. இப்போ வந்து இதில் சுனாபிஹின்னு வருது. சுனாபிஹி என்கிற பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இதில் வருது. இவர் இன்னும் தேடி பார்த்தாருன்னா சுனாபிஹின்னு அப்படி வராமல் ஒரு ஆளுக்கு பேரே சுனாபின்னு இருந்திருக்குது. சுனாபிங்கிற பேரில் நினைச்சிருக்காரு ஒரு ஆள் இருந்திருக்கிறார். அவருக்கு அப்துல்லாவுக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் சஹாபியாக இருந்திருக்கிறார். அவர் எவ்வளோ ஒரு விஷயம் திருமதி கேட்டதுக்கு இவர் அள்ளி போடுறாரு. இந்த பேரை தேடி பார்த்தா கிடையாது, சஹாபிலையும் கிடையாது, தாபிலையும் கிடையாது. அபு அப்துல்லான்னு ஒரு ஆள் இருக்கார், அவரை தான் இந்த இடத்துல அவர் தப்பாக நினைச்சிட்டாரு, அப்துல்லான்னு சொல்லிவிட்டார், இது மாலிக் இமாம் செஞ்ச பிழை. இதை வச்சு எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் தேடுறார். இது மட்டும் அவர் சொல்ல, புகாரி இதை சொல்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த செய்தியை இப்படியே அறிவித்தும் இருக்கிறார்கள். எப்படி அறிவித்திருக்கிறார்கள்? அபு அப்துல்லா சுனாபிகின்னு போட்டு சேம் இதே ஹதீஸை வந்து மாலிக் இமாம் அல்லாதவர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது இவர் இதை வச்சு மட்டும் ஒரு ஊகிக்கலை, இல்லத்து நுணுக்கம்னா கரெக்டாக இருக்கணும், பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி யார் குறைபாடு இருக்கணும் இல்லையா? இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த ஹதீஸை வந்து வேற ஆளும் அறிவித்திருக்கிறாங்க. வேற ஆளுனா மாலிக் இமாம் அல்லாது இந்த அவங்கெல்லாம் கரெக்டாக வருவாங்க. அதாவது அத்தா இப்னு யசாரு அதெல்லாம் கரெக்டாக வருவாங்க. இந்த மாலிக்குடைய இடத்துல வேற ஆள் வருவார். அவர் அறிவிக்கும் போது அபு அப்துல்லான்னு போட்டிருக்கிறார். வேற ஆளுக்கு அறிவிக்கும் போது பார்த்தாங்கன்னா இந்த அப்துல்லாங்கிற இடத்துல என்ன வருது? அபு அப்துல்லா வருது. அப்போ மாலிக்கையா இவங்களான்னு பார்க்குறத விட நிறைய விஷயங்களை திரட்டுறாரு. அப்போ ஒரு ஆள் அபு அப்துல்லாங்கிறாரு, ஒரு ஆள் அப்துல்லாங்கிறாரு. யார் இருந்தா வரலாற்றில் தேடி பார்த்தா அப்துல்லா சுனாபிஹி இல்லை. அபு அப்துல்லா சுனாபிஹி அது தாபியன்களில் இருக்கிறார், சஹாபியில் கூட இல்லை. அப்போ இவருக்கு இது இந்த தகவலெல்லாம் திரட்டி வச்சுட்டு என்ன சொல்கிறாரு? பிழை விட்டது மாலிக்கு தான். இதில் மாலிக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் கிடையாது. இது வரலாம் மனுஷனுக்கு, அவர் ஆய்வில் தப்பு பண்ணலை. மறதியில் அப்துல்லா அபு அப்துல்லான்னு சொல்லிடலாம். மறதியில் ஒரு அபுங்கிறது விட்டுறதுங்கிறது அதனால் அவருடைய ஆய்வுக்கு அவருடைய திறமைக்கோ குறையெல்லாம் கிடையாது. அபு அப்துல்லான்னு எழுத நினச்சிக்கிட்டு அப்துல்லான்னு எழுதி விட்டுடலாம், வழங்குதா? அபு அப்துல்லான்னு சொல்ல நினச்சிட்டு அப்துல்லான்னு எழுதிடலாம், அது எழுதிடலாம். அந்த மாதிரி எழுத்தில் கூட விட்டுருக்கலாம். அபு அப்துல்லாவே நம்ம எழுதணும்னு நினச்சிக்கிட்டு அபு விட்டுருவோம். நம்மளே கடிதம் எழுதுன்னு செய்வேன், சொல்ல வேண்டும்னு ஒரு வார்த்தை எழுதுக்கு சொல்லன்னு மட்டும் முடிச்சிருப்போம், வேண்டும் இருக்காது. படித்து பார்த்தா வேண்டுமாக்கா நம்ம தான் எழுதிக்கிறோம். அது மனசில் இருக்கிறது பேப்பரில் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிடுவோம். வேகமாக எழுதும் பொழுது அந்த வார்த்தை மனசில் நின்றா என்ன செய்வோம்? நம்ம எழுதிட்டோம்னு நினச்சிட்டு அடுத்த வார்த்தைக்கு போயிடும், முழுமை பெறாது. ரெண்டாவது படித்து பார்க்கும்போது தெரியும் ஏதோ ஒரு மிஸ்டேக் மாலிக் இமாம்கிட்ட ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த கேட்டோன்னு பளிச்சுன்னு அவர் சொல்கிறார், ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு, இந்த ஹதீஸை பற்றி என்னண்டு. அவர் ஏன் நிற்கிறாருங்கிற காரணம், புகாரி ஏன் நிற்கிறாருன்னு கேட்டால் இதுதான் காரணம். எல்லாம் விரல் நுனியில் வச்சுருப்பார். எந்த விஷயத்தை கேட்டால் என்ன செய்வார்? இந்த ஹதீஸா அந்த ஹதீஸா யார் யார் என்ன அறிவிச்சிருக்கிறாங்களோ சரியானதை எழுதினவர் வந்து சரியானதை அறிந்ததை விட தவறானதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தான் சரியானது எழுத முடியும். சரியானது அறிந்து வைத்திருக்கிறவர் எதை எழுதியிருக்காரு? தவறானது தான் ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்படி ஃபில்டர் பண்ணி அப்படி அறிந்தவரால் தான் சரியானது பிரிக்க முடியும். தவறானது அறிஞ்சதுனால தான் என்ன செய்கிறாரு? அதை கழிச்சிட்டு நல்லதை வந்து எடுக்க முடிகிறது. அப்போ எதை கேட்டாலுமே நினைவாற்றல் இருந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த ஒரு காரணத்தைலாம் வைக்கிறார். அப்போ என்னென்ன காரணம் வைக்கிறாரு?
இந்த இந்த செய்தி வாய் கூப்பளித்தால் உழு செய்யும்போது வாய் கூப்பளித்தால் வாயில் செஞ்ச தவறுகள் அந்த தண்ணீர் வழியாக வெளியேறுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்படி மாலிக் இமாம் வழியாக அறிவிக்கப்படுற இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை யாரெல்லாம் அறிவிச்சான்னு முதல் போய் தேடுறார். செய்தியை அறிவித்தா இந்த செய்தி இதே ஆட்கள்லாம் அறிவித்த மாதிரி வருது. இந்த மாலிக்கு பதிலாக வேற ஆள் வரும் பொழுது இந்த அபு அப்துல்லா போயிடுறாரு. இந்த மாலிக் இடத்துல வேற ஆள் இருக்கும்போதெல்லாம் என்னவாயிருது, அப்துல்லா இடத்த அபு அப்துல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் ரெண்டில் ஒன்று தப்புன்னு விளங்கிட்டார். ரெண்டில் ஏதோ ஒன்று தப்பு. அப்போ எது தப்புங்கிறதுக்காக வரலாறை தேடுறாரு. அபு அப்துல்லாண்டு ஒரு ஆள் இருந்திருக்கிறாரா, அப்துல்லாண்டு ஒருத்தர் இருந்திருக்கிறாரா, யார் வரலாற்றில் இருந்திருக்கிறா தேடி பார்த்தா இவர் அப்துல்லாண்டு ஒரு ஆளை காணாம். அபு அப்துல்லாண்டு ஒருத்தர் இருந்ததுக்கு அவருடைய நம்பகத்தன்மை, அவர் யார் என்னங்கிற டீட்டெயில் வந்து கிடைக்கிறது. அப்போ ஒரு ஆளுடைய நம்பகத்தன்மை கிடைக்கணும்ல. இந்த அபுர் அப்துல்லா பார்த்தா என்ன செய்யலை, அவர் சஹாபியிலையும் கிடைக்க மாட்டேங்கிறாரு, தாபியிலையும் கிடைக்க மாட்டேங்கிறார். அப்போ வந்து பிழை இவர் தான். ரெண்டு வந்த உடனே பிழைன்றக்கூடாது. இந்த ரெண்டில் எது பிழை என்பதற்கு தேடி பார்த்துட்டு காரண காரியத்தோடு இது என்ன செய்கிறாரு, இதுதான் பிழை, மாலிக் இமாம் தான் பிழை விட்டுருக்காரு அப்படிங்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னும் தகவலை சொல்கிறேங்கிறார். திருமதிட்ட இன்னும் சொல்கிறேன் கேட்டுக்க, சுனாபிகண்டு ஒரு சஹாபி இருந்திருக்கிறார். அவர் மொத்தமே 2 ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், எவ்வளோ விவரம் வச்சுருக்காருன்னு பாருங்க. இதை கேட்டதுக்காக வேண்டி, ஒரு விஷயத்தை கேட்டதுக்காக வேண்டி அதை தொடர்பாக ரிலேட்டிவாக என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கொண்டாந்து என்ன செய்கிறாரு, அள்ளி போடுறாரு. போடும்போது என்ன செய்கிறாரு, வெறும் சுனாபி, அபு அப்துல்லாவும் இல்லை அப்துல்லாவும் இல்லை, பேரே சுனாபி. இந்த பேரில் ஒரு சஹாபி இருந்திருக்கிறாரு. இவர் மொத்தமே 2 ஹதீஸ் தான் அறிவித்திருக்கிறாரு. ஒன்று சதகா சம்பந்தமான ஹதீஸு, உங்களை அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களை வைத்து நான் உம்மத்தில் பெருமை அடிப்பேன் அப்படின்னு அதிக உம்மத்தோட நம்பர் உள்ள ஆளை நான் விரும்புகிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த 2 தான் இவர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சுனாபிக வழியாக. இது வராது அதில். அது 2 சரியா. 2வது விஷயம், அது என்ன செய்கிறாரு, 2 தான் அவர்கிட்ட அந்த சுனாபிக அறிவித்தது என்னது, 2 ஹதீஸ் தான். அந்த 2இல் இது வரல. இது வரல, வாயை கூப்பளித்தால் அந்த பாவங்கள் அழிஞ்சிரும்னு வருதில்ல. அப்போ இந்த ஹதீஸில் வர்றாள் அவர் கிடையாது. இப்போ இந்த ஹதீஸை அறிவித்தது வந்து யார், இவர் அவர்கிட்ட மொத்தம் வர்றத 2 ஹதீஸு. அந்த 2இல் ஒன்று வந்து பலவீனம் அறிவிப்பாளர் விடுபட்டதாக இருக்கிறது, ஒன்று தான் சரியாக இருக்குன்னு அதையும் செய்ய சொல்கிறார். இந்த தகவலுக்கு தேவையில்லாட்டா கூட சுனாபிகி பேரில் 2 வருது. ஒன்றில் அதில் அறிவிப்பாளர் வரிசை விடுபட்டுருக்குது, இன்னொன்றில் அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது. அந்த 2 ஹதீஸில் இது இல்லை. அப்போ அந்த சுனாபியும் கிடையாது. இது அறிவித்த யாரும் இல்லை, சுனாபிங்கிறவரும் கிடையாது, அப்துல்லாங்கிறவரும் கிடையாது. அபு அப்துல்லா சுனாபிங்கிறது ஒரு அபுங்கிற வார்த்தை விடுபட்டுருக்குது. விடுபட்டுருக்குன்னா வார்த்தை விடுபட்டோ நிற்காது. அவர் சஹாபி இல்லைன்னு ஆகிட்டார்னா ஹதீஸும் போயிடும். ஹதீஸ் என்ன ஆயிரும், பலவீனம் ஆயிரும். அப்போ இப்படி இது வந்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா முதல் இந்த இழல்ங்கிற பாடத்தில் திருமதியில் முதலாவதாக இதை தான் சொல்லுவார், உதாரணமாகன்னு போட்டு இப்படி ஒவ்வொரு ஹதீஸையும் இப்படி வளர்க்குவாங்க, ஒவ்வொரு ஹதீஸையும். ஆனால் இதை மட்டும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த 4 பேரையும் எழுதி இந்த மாதிரி மாலிக் இமாமுடைய கிதாபில் இருக்குன்னு சொல்லி அதிசயம் கொடுத்து இது சரியான்னு கேட்டால் என்ன செய்வோம், சரின்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறது, மாலிக் அவர் கரெக்டான ஆள். 2வது ஆள் யார், ஸைத் இப்னு அஸ்லம் அவர் நல்ல ஆள், அத்தா இப்னு யஸார் நல்ல ஆள். அடுத்து அப்துல்லா இப்னு சுனாபி ரசூல்லாட்ட கேட்டதாக வருது. ரசூல்லா சொன்னால் வந்து சஹாபியாக தான் இருப்பார். மாலிக் தானே சொல்கிறாரு, சஹாபியாக தான் இருப்பார். சஹாபியை பற்றி விமர்சிக்க தேவையில்லை, ஹதீஸ் சஹீஹ்னு போயிடுவோம். நம்ம பார்த்தா என்ன செய்வாங்க, யாரை கேட்டாங்க சஹீஹ்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மேம்போக்காக பார்க்குறவங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அப்படிலாம் இல்லை, மாலிக் இமாம் அது அவர் யார் சொன்னாலும் ஆய்வு பண்ணுவாங்கிறார். யார் சொன்னாலும் அது கரெக்டானு என்ன செய்வோம், ஆய்வு பண்ணி தான் ஏற்றுக்குருவோம். இதுதான் நுணுக்கமான குறைபாடுங்கிறது. இப்போ நுணுக்கமான குறைபாடுங்கிற வகையில் இது அடிபட்டு போயிடுது. அப்போ ஒரு ஹதீஸ் எல்லாம் சரியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் தேடணும், நுணுக்கமான குறை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா. நம்ம என்ன செய்யணும், ஒரு ஹதீஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆன பிறகு, இந்த 4ம் கரெக்டாக இருந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து நுணுக்கமான குறைகளை மேதைகள் கண்டுபிடித்திருக்கிறாங்களான்லாம் பார்த்து தான் அதை வந்து சரின்னு முத்திரை குத்துவாங்க. இழல்னா நுணுக்கமான குறை, இழல்ங்கிறது பன்மை, இல்லத்துனா ஒருமை, இல்லத்துன்னு போடுங்க. இல்லத்துனா நுணுக்கமான குறை, இழல்னா நுணுக்கமான குறைபாடுகள். ஒரு 2-3 இது உங்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஆனால் இழல்லாம் நீங்கள் வந்து பெரிய இது சொல்லலாம், நீங்கள் திறமையான ஆக முடியாது. வழங்குதா, எனக்கும் இழலாம் தெரியாது, வழங்குதா, எனக்கும் தெரியாது, நானும் பார்த்து தான் சொல்லணும். வழங்க நம்ம அந்த மாதிரிலாம் தொகுத்து எத்தனை அறிவிப்பை தேட முடியும், கம்ப்யூட்டர் யுகத்தில் முடியலை. அந்த அளவுக்கு எப்படி முடியும், நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலேயே இந்த மாதிரிலாம் போய் தேடிக்கிட்டு சுனாபி எங்கே எத்தனை அறிவிக்கிறாருலாம் இப்படிலாம் மைண்டு வேலை செய்ய மாட்டே நமக்கு என்ன இல்லை ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கிறாங்க,
அவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறாங்க. அந்த இழல் நூல்கள்னு இருக்குது, நம்ம எளிதாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இழலில் போய் எல்லா ஹதீஸும் சரின்னு 4 கண்டிஷன் சரியானவுடனே அந்த ஹதீஸை போட்டு இழல் கித்தாப்புகளையா போட்டு ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அதில் இல்லத்திற்கா இல்லையான்னு என்ன செய்வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி. சாதாரண டாக்டர் வந்து பார்த்து சொல்கிறது எல்லாரும் செஞ்சுருவாங்க. ஸ்கேன் பண்ணுறது அந்த ஸ்கேன் மிஷின் தானே பண்ண முடியும். இந்த ஆளுக்கு ஸ்கேன் மாதிரி ஆளுங்க ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு புக்கு இருக்கிறதுனால நம்ம எடுத்துடலாம். இழல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்க காலத்துக்கு பின்னாடி யாரும் தேடிக்கிடி பிடிச்சி இதில் இழல் இருக்குன்னு சொன்னதுக்கு சரியான ஆளுக்கு கிடைக்கல, வரல. இந்த காலத்துக்கு பின்னாடி வரவே இல்லை. இவங்களோட அது முடிந்து விட்டது. அதனால் அதை நம்ம தேடி பார்த்து நினைச்சிடலாம், ஒன்றில் இழல் இருக்கா இல்லையா சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஒன்றும் யாரும் அதில் இழல் நுணுக்கமான குறை இருந்தால் 14 நூற்றாண்டை சொல்லாமல் இனிமேல் புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரின்னு முடிவு பண்ணிட வேண்டியதான். இழலில் குறைபாடு வரலைன்னா எல்லாம் கரெக்டு. நுணுக்கமான குறையை சொன்னா தானப்பா வெளிப்படையாக உரையை தான் நாங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன்னு. நுணுக்கமான குறைகள் ஒரு தெரியாமல் அமல்படுத்தினா குற்றமா? அவனுக்கும் தெரியலையே. குறை இன்னதுன்னு காட்சி அவனுக்கு ப்ரூவ் பண்ண பிறகு அவன் பின்பற்றினா தான் குற்றமாகும். அது இல்லாத வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஓகேன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். வணங்குதா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. அதாவது இந்த இழலுக்கு ஒரு 2-3-4 ஹதீஸ் சொல்லிட்டு தான் உங்களுக்கு விளங்கும் இந்த இழலுங்கிறது என்ன மாதிரிலாம் கவனிக்கிறாங்க என்பதற்கு. ஒரு உதாரணத்துக்காக சில ஹதீஸுகள். இப்போ வந்து 2 பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. இதை ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கினார்னு சொன்னால் இந்த சபையை விட்டு விலகிற வரைக்கும் அதை வந்து முறித்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. வியாபாரத்துக்கு என்ன சரி, இது 100 ரூபாங்கிறாரு, நீங்கள் 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க, வாங்கி பாக்கெட்லாம் வச்சுட்டீங்க. திடீர்னு ஆகாது வேறு சாமானுக்குள்ள ரூபாயில் இது எப்படின்னு ஞாபகம் வருது, இந்தாங்க ரூபாய் காசு நாங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறாங்கிறீங்க. அவர் கொடுத்துடணும். இடத்த விட்டு பிரிகிற வரைக்கும் அவருக்கு ரைட் இருக்குது. வியாபாரத்தில் பேசிட்டாங்கன்னா பேசி ரூபாயெல்லாம் கொடுத்தோன்னே வியாபாரம் முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்த விட்டு போயிட்டு மர வந்தால் முடியாது. நான் வேற ஆளுக்கு திருப்பண்ணல, நீ வந்து போன பிறகு 4 பேர் 2 கேட்பான்ல, இது ஒரு கெட்ட பழக்கமாக போயிருமா இல்லையா? அதுக்காக ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா 2 பேர் வியாபாரம், இவனுக்கும் உரிமை இருக்குது. யாருக்கு? இப்போ நான் விற்கிறேன் 100 ரூபான்னு விற்றுவிட்டேன். விற்றுட்டு பார்த்தா ஆகா இது வேற ஆளுக்கு பணம் முன்பணம் வாங்கியிருக்கிறோமே, நாளைக்கு அந்த ஆள் வந்து கேட்பாரு, இப்போ நம்மகிட்ட கைவசம் இல்லை என்னோடனே, இல்லைங்க அது தந்துருங்க, ரூபாய் இருந்தாங்க பிடிங்க, ஜாமானை தந்துருங்க, வேற ஆளுக்கு நான் பேசி வச்சுருக்கேன், யாவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடிஞ்ச இவரும் சொல்லக்கூடாது. 2 பேரில் யார் வேண்டாலும் முறித்து கொள்ளலாம். எது வரைக்கும்? அந்த இடத்த நிற்கிற வரைக்கும். எந்த ஜாமானை நீங்கள் வாங்கினாலும் சரி, பில்லு போட்டாலும் என்ன கேன்சல் பண்ண பெரிய ₹1,00,000 ஆக போகுது, பில்லு அதில் பின் பண்ணி கேன்சல்னு அடிக்க வேண்டியது தானே. அவனோட பெரிய மேட்ரு கிடையாது தானே. அதை எந்த லாஜிக் எந்த வியாபாரத்துலையும் லாஜிக் பேசக்கூடாது. வேணாண்டா வேணாம் தான். விற்கிறவனுக்கும் அதை முறிக்க உரிமை இருக்கிறது, வாங்குறவனுக்கும் உரிமை இருக்கிறது. இது ஹதீஸு சரியான ஹதீஸ் தான். இது புகாரி முஸ்லீமில் நிறைய எல்லா நூல்களையும் என்ன செய்கிறது, இது வந்திருக்கிற ஹதீஸ். யலா பின் உபைது, சுஃபியான் சௌரி, அம்ரு பின் தீனார், இப்னு உமர், அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த இப்போ சொன்ன ஹதீஸ். 2 வியாபாரிகள் அவங்க வந்து பேசிக்கொண்டார்களே, ஆனால் பிரிகிற மாலம் ஃபர்ரக்கா, இடத்தை விட்டு பிரிகிறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணி கொள்ளலாம். இவருக்கும் உரிமை இருக்கிறது, அவருக்கும் உரிமை இருக்கிறது என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸு சரியானா சரிதான், இந்த ஹதீஸ் சரியானா கரெக்டான ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸை இந்த சுஃபியான் இருக்கார்ல, சுஃபியான்ங்கிறது பெரிய இமாம் வழங்குதா, அந்த சுஃபியான் என்பவர்கிட்டருந்து பெரிய பெரிய ஹதீஸ்களை மேதைகள்லாம் ஹதீஸ் கேட்டிருக்கிறாங்க சுஃபியான் என்பவர்கிட்ட இருந்து. அதில் அந்த யலா பின் உபைதுங்கிறவர் ஒரு நடுத்தரமான ஒரு ஆள், பெரிய பெரிய இமாமில் வரமாட்டார். சுஃபியான்ட்டு யார் கேட்குறா? யலா பின் உமையாங்கிற உபைதுங்கிறவர் அறிவிக்கிறார். இப்போ இந்த செய்தியை வந்து சுஃபியான்கிட்டேருந்து வேறு ஆளுக்கு அறிவிக்கிறாங்கல்ல, அவங்களாம் பெரிய பெரிய ஸ்காலர்களாக இருக்கிறாங்க, அந்த ஆளுக்கு அறிவிப்பெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து சுஃபியான் தான் சொல்கிறாரு. 2வது அறிவிப்பாளர் யார் வர்றா? சுஃபியான் வர்றாரு. இந்த சுஃபியான் என்பவர்கிட்டருந்து யலா மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாரா, வேறு ஆட்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்களான்னு தேடி பார்க்குறாங்க. வேறு ஆட்கள்லாம் அறிவிச்சிருக்காங்களான்னு நிறைய பெரிய பெரிய மேதைகள்லாம் இந்த ஹதீஸை, இந்த சேம் ஹதீஸை அறிவிக்கிறாங்க. யார் சொன்னதா? ஏன்னா சுஃபியான் இவர்கிட்ட வந்து காதல் போய் சொல்ல மாட்டார்ல, அவர் கிளாஸ் நடத்துகிறவர், அவர் தரிசில் உள்ளவர். அவருடைய பள்ளியாசல் அவர் நடத்தும்போது நிறைய பேர் உட்காந்து நினைச்சுவாங்க, அதை கேட்குவார்கள். நிறைய பேருடைய ஸ்டூடெண்ட்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்ததுனால இந்த அல் பையானி பில் ஹியார் இந்த ஹதீஸை யார் யாரெல்லாம் சுஃபியான்ட்டு கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அம்ரு பின் தீனார் இருக்குல்ல, அந்த இடத்துல
அப்துல்லா பின் தீனார்னு சொல்கிறாங்க. இந்த அம்ரு பின் தீனாருங்கிற இடம் இருக்குல்ல, மற்ற எல்லாம் அப்படியே வருது. இந்த ஏலா மாறிட்டார்னு சொன்னால் இதுவும் மாறிக்கிறது. எது மாறுது? அம்ரு பின் தீனார் என்பவருக்கு பதிலாக அப்துல்லா பின் தீனார் என்பவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிற மாதிரி வருது. இவங்களெல்லாம் இந்த ஏலாவை விட ரொம்ப மேதைகள். ஏலா சுஃபியானுடைய மாணவர்களில் இந்த ஏலாவை விட ஒரு நல்ல திறமை மிக்க மாணவர்கள், அவங்க பெரிய இமாம்கள், ஹதீஸ் கலையில் இமாம்களாக போற்றப்படக்கூடியவங்க. அவங்க அறிவிக்கிற ஹதீஸ்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், அம்ர் பின் தீனாருங்கிற இடத்துல போனால் அப்துல்லா பின் தீனார்னு வந்திருக்குது. அப்போ நம்ம என்னத்தை இதை கண்டுபிடிச்சிக்கிறோம், இதில் மிஸ்டேக் பண்ண ஆளையும் கண்டுபிடிச்சிடுறோம். என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சிடுறோம். மிஸ்டேக் பண்ண ஆள் யார்? இந்த எல்லா இடத்துல ஆள் மாறும்போதெல்லாம் இது கரெக்டாக மாறிக்கிறது. அவங்க ரொம்ப கரெக்டான ஆளுங்க. அப்போ ஹதீஸு சரிதான். ஹதீஸில் அம்ர் பின் தீனார்னு அறிவிப்பாளரில் பிழை விட்டுட்டார். அந்த அறிவிப்பு தப்பு, ஹதீஸ் தப்பு இல்லை, மேட்ரு தப்பு இல்லை. இந்த வியாபாரிக்கு அந்த சுதந்திரம் இருக்குங்கிற ஹதீஸு கரெக்டு தான். ஆனால் அது எப்படி அதை சொல்லப்பட்டிருக்கணும், அப்துல்லா பின் தீனார்னு சொல்லப்பட்டிருக்கணும். அம்ர் பின் தீனார், அந்த அப்துல்லா பின் தீனார் இருக்குல்ல மூணாவது, அந்த இடத்துல என்ன பேர் வரணும், தீனார் தான் வரணும் அப்படின்றத என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க, இது மட்டும் காரணம் கிடையாது. இந்த அம்ர் பின் தீனார் என்பது இப்னு மட்டும் அறிவிச்சிருக்கிறாருன்னு வேறு தேடி பார்க்குறாங்க. அவருக்கு மேட்ச் ஆகலை, அறிவித்ததுக்கு என்ன இல்லை, ஆதாரமும் கிடைக்கல. இவரும் கேட்டு அவரும் கேட்டிருக்கலாமேன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு ஆசிரியர் தான் சொல்கிறாரு. ஒரு ஆசிரியர்கிட்டேருந்து அறிவித்தார்னு சொன்னால் அவர் யாரை சொன்னாரோ ஒரு ஆள் தானே இருப்பார். அவர் ரெண்டு பேரை சொன்னால் ரெண்டு பேரும் எல்லோரும் சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரே சுஃபியான் பேரை பயன்படுத்தி வருது, வேற ஒரு உஸ்தாதை பயன்படுத்தி அப்படி சொன்னால் கூட அந்த உஸ்தாதுக்கு இவர் வழியாக கிடச்சிருக்கலாம், இந்த உஸ்தாதுக்கு அவர் வழியாக கிடச்சிருக்கலான்னு ரெண்டையும் கூட ஏற்றுக்கிற முடியும். இதில் ஏலாங்கிறவருக்கு யார் உஸ்தாதோ அதே உஸ்தாதிட்ட இருந்தால் மற்றவங்களும் அறிவிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி அறிவிக்கிறாங்க, அப்துல்லா பின் தீனார் தான் இப்னு உமர்ட்ட கேட்டவரும் கூட. இந்த அப்துல்லா பின் தீனார் என்பவர் இப்னு உமர் வழியாக ஹதீஸுகளை என்ன செஞ்சிருக்கார், நிறைய அறிவித்து இருக்கிறார். அப்போ நிறைய அறிவித்ததெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இது அப்துல்லா பின் உமருங்கிற அப்துல்லா பின் தீனாருங்கிறதுக்கு பதிலாக அப்துல்லாவை அம்ராக்கிட்டார். இப்னு தீனார்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த இப்னு தீனாருங்கிறதுலாம் கரெக்டாக வந்தோடனே ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஒரே பேரில் ரெண்டு பேர் இருக்காங்க, பாப்பா பேர் ஒன்றா இருக்குதுல்ல. அவர் மனப்பான ஏலா பின் அவர் பலவீனமானாலாம் கிடையாது, அவர் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர் தான். பாப்பா பேர் ஒன்றா இருந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, அப்துல்லா பின் தீனார் அம்ர் பின் தீனார்னோடனே யாவு குறைவாக அவருக்கு அம்ர் பின் தீனார்னு வந்துருச்சு. அப்துல்லா பின் தீனார் தான் சுஃபியான் சொல்கிறாரு. அம்ர் பின் தீனார்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. தீனார்னு பாப்பா பேர் ஒன்றா இருந்த உடனே இவர் ஏலாவுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு டங் சிலிப்பாயோ இல்லை குழப்பம் ஏற்பட்டு அவரை அம்ர் பின் தீனார்ன்ட்டார். அப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவர்னு சொல்லி யாவு குறைவாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்ர் பின் தீனார்னு வர்ற இது தவறு, செய்தி தவறு இல்லை. எந்த செய்தி தெரியல, அந்த ஹதீஸ் மத்தன் அது கரெக்ட். இந்த அப்துல்லா பின் தீனாரை போட்டால் கரெக்டு தான். அது அப்துல்லா பின் தீனார் வழி அறிவிக்கிற ஹதீஸு புகாரில் வருது, அம்ர் பின் தீனார்னு புகாரில் வரல. புகாரில் இந்த ஹதீஸ் வருது, அதில் யார் வர்றா, அப்துல்லா பின் தீனார் வர்றாரு. முஸ்லீமில் வருது, அப்துல்லா பின் தீனார்னு வர்றாரு. புகாரி முஸ்லீம் போன்றவங்கெல்லாம் அங்கேருந்து கேட்டு சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, அப்துல்லா பின் தீனாருங்கிறாங்க. இவர் ஒரு ஆள் ஏழா மட்டும் என்ன செய்கிறாரு, அம்ர் பின் தீனாருங்கிறார். அப்போ இதில் இதுதான் நுணுக்கம்ங்கிறது. இது யாருக்கு தெரியும், சும்மா அப்படி பார்த்தாங்கன்னு வைங்களேன், அம்ர் பின் தீனார் நல்லவர், இவர் நல்லவர், ஹதீஸ் சஹீஹ்னு போயிடுவாங்க. இதை இன்னொரு 10 அறிவிப்பு பார்த்தா தான் விளங்கும். இந்த 10 அறிவிப்புகளை யாரெல்லாம் பார்த்துருக்கிறார்களோ, அவன் பார்த்து இதோட கம்பேர் பண்ணுகிறார்களோ அவங்களுக்கு ஆகா இது ஒரு நுணுக்கமான குறை இருக்குது, மேட்ரு இருக்கிறது, இந்த பேர் சரியில்லை, இந்த பேராக போடுறான் சரி, இதுதான் கரெக்டான தகவலாக இருக்கும் என்று எடுக்கிறாங்க. இதுதான் நுணுக்கமான குறைபாடு, விளங்குதா? இந்த நுணுக்கமான குறைபாடு முதல் சொன்னது அதுவும் சனதில் தான் வருது. எதில் வருது, முதல் சொன்னோம்ல ஒன்று, அதுலேயும் சனதில் தானே வருது, ஆள் முரசலாக போயிடுது. மத்தனில் ஒன்றும் வரல, இதுலேயும் எதில் வரல, மத்தனில் மேட்ரு கிடையாது. இந்த வியாபாரத்தை முறித்து கொள்ளலாம் என்கிற செய்தி பலவீனம் கிடையாது, வேற ஆட்களும் நம்பகமாக இருக்குது. அப்போ எதில் இங்கே குறை வருது, இந்த சனது சரியில்லைன்றவுடனே இந்த கருத்தே தவறுன்றக்கூடாது. நம்மளுக்கு ரெண்டும் ஒன்று தான். நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறோம், இதை தானே சொல்ல போகிறோம், இந்த பேரையே சொல்ல போகிறோம். நம்ம மாதிரி ரேஞ்சில் ஒன்று செய்வோம், அல் பையானி பில் ஹியார், வியாபாரிகள் என்ன செய்யலாம், 2 பேர் முறித்து கொள்ளலாம், பிரிகிற வரைக்கும் முறித்து கொள்ளலாம். இதுதான் நமக்குள்ள மேஸ்பூர் மட்டும்தான், அதுக்கு மேலே போகவே மாட்டோம். இவர் அறிவித்தால் அவர் அறிவித்தால் நமக்கு ஒன்றும் மேட்ரு கிடையாது, நம்ம சொல்லக்கூடியது தான் சொல்ல போகிறோம். ஆனால் இது சரியானது ஒன்று இருந்தால் தான் நம்ம சொல்லணும்.
எதை சொல்லணும்? இந்த அப்துல்லா இப்னு தீனார் வழியாக சரியாக ஒன்று இருக்க போய் அதை சொல்கிறோம். அப்படி ஒன்று இல்லாட்டி இது மட்டும் இருந்தால் சொல்ல மாட்டோம். இது மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் போயிடும். இது ஒரு உதாரணம். இந்த இழலுக்கு நுணுக்கமான குறைபாடுகளுக்காக வேண்டி இதை ஒரு உதாரணம் வச்சுக்கிறங்க. இன்னொரு செய்தியை பாருங்கள். முகம்மது பின் ஃபுலைல், ஃபுலைல்னு போடுங்க, ஃபுலைல் ஒன்றாவது ஆள். அமஷ் ஆனா கண்ணா மானா இஷன்னா, அமஷ் அபு சாலிஹ் அபு ஹுரைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இப்படி இது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரமும் இருக்கிறது, முடிவு நேரமும் இருக்கிறது. இன்னலில் வக்தி அவ்வளன் வாகரா, ஒரு வக்துக்கு வந்து ஆரம்ப நேரம், உலகர் தொழுகைன்னு வச்சுக்கிறோமே, அதனுடைய ஆரம்ப நேரம்னு ஒன்று இருக்கிறது, முடிவு நேரம், ரெண்டு கிடைப்பட்ட நேரத்தை தொழுது கொள்ளலாம். இது ஒரு கரெக்டான சட்டம் தான். இது இந்த வார்த்தையை, அதாவது ஒவ்வொரு வக்துக்கும் ஆரம்பமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு ஹுரைரா அறிவித்து, அபு ஹுரைராட்டிருந்து அபு சாலிஹ் அறிவித்து, அபு சாலிஹிட்டிருந்து ஆமஷ் அறிவித்து, ஆமஷ்கிட்ட இருந்து முகமது இப்னு ஃபுலைல் என்பவர் என்ன செய்கிறாரு? அறிவிக்கிற மாதிரி ஹதீஸ். இது வந்து பரவலாக இதை அதிசய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டான ஆளுக்கு தான். முகமது இப்னு ஃபுலைல் நல்ல ஆள் தான், ஆமஷு பெரிய மேதை ஸ்காலரில் உள்ள ஆள், அபு சாலிஹ் ரொம்ப நல்ல ஆள் தான், அபு ஹுரைரா சஹாபி தான். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது வந்து யார்கிட்ட கொடுத்து கேட்டாலும் இது என்ன செய்வாங்க? சரியான ஹதீஸ்ன்றுவாங்க. இந்த இழல் துறையில் உள்ளவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க? இதில் பிழை இருக்கிறது, இதில் வந்து இது ஆட்கள்லாம் கரெக்டாக இருந்தாலும் வேறு இது சம்மந்தமாக நிறைய என்கிட்ட அறிவிப்புகள்லாம் இருக்குது, இந்த இதே விஷயத்தை இன்னும் யார் யார் வழியாவெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அதை நான் திரட்டி வைத்திருக்கிறேன் அப்படின்னு கொண்டாந்து அள்ளி கொண்டாந்து போடுவாங்க. போட்டு அதில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த ஆமஷுடைய மாணவர் தான் முகமது இப்னு ஃபுலைல். சரியா? இந்த ஆமஷுக்கு அதே முதல் சொன்ன மாதிரியே ஆமஷுக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆமஷுக்கு என்ன செய்கிறாங்க? நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து அவ்வளவு பேருமே இந்த செய்தியை, இது சம்பந்தமான செய்தியை அறிவிக்கும் பொழுது அந்த அபு சாலிஹுங்கிற இடத்துல வந்து முஜாஹிதுங்கிறவர் தான் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? ஆமஷ் யார்கிட்ட கேட்டார்? அபு சாலிஹிட்ட கேட்கல. யார்கிட்ட கேட்டிருக்கிறாரு? முஜாஹிதுக்கு தான் கேட்டிருக்கிறாரு. ஆமஷ் அறிவிக்கிறாரு. ஆமஷ்கிட்டேருந்து முகமது இப்னு ஃபுலைல் அறிவிக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை வந்து அபு சாலிஹிட்ட அவர் கேட்டு சொன்னார் என்று சொல்கிறார். மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஜாஹிது இதை சொன்னார், முஜாஹிதுங்கிறவர் சொன்னார். அடுத்ததாக இந்த முகமது இப்னு ஃபுலைல் அறிவிக்கிறார் இல்லையா, அவர் வந்து அறிவிக்கிறதுல வந்து அபு ஹுரைரா வர்றாரு. இந்த அபு சாலிக்கு அப்புறம் யார் வர்றா? அபு ஹுரைரா வர்றாரு. மற்ற எல்லாரும் அறிவிக்கும் பொழுது முஜாஹிதே அவரே சொல்வதாகத்தான் வருது. சஹாபிலாம் கிடையாது. அதில் என்ன சஹாபியே இல்லாமல் தான் என்ன செய்கிறார்? முஜாஹிது சொல்கிறாரு. ரெண்டாவது ரெண்டு குறை. ஒரு முதல் குறை என்னன்னு கேட்டால், அபு சாலிஹ் முஜாஹிது மாற்றம், ஆள் மாற்றம், பேர் மாற்றமாக சொல்லப்படுறது ஒன்று. ரெண்டாவது குறை என்னன்னு கேட்டால், முஜாஹித் தான் லாஸ்ட்டில் நிற்கிறாரு. ஆமாம். அதுக்கப்புறம் இவர் அபு ஹுரைராவை வந்து சேர்த்து சொல்கிறாங்க. இந்த முகமது இப்னு ஃபுலைல் அறிவிக்கும் போது மட்டும்தான் அபு சாலிஹ் அபு ஹுரைரான்னு என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அப்போ இது வந்து ரெண்டாவது ஒரு பிழை. மூணாவது என்னன்னு கேட்டால், முஜாஹிது சொன்ன வாசகம் இருக்குல்ல, அது இப்படி இல்லை. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இதில் எப்படி இருக்கு? ஒவ்வொரு நேரத்திற்கும் ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. முஜாஹித் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஒவ்வொரு தொழுகைக்கும் பக்துக்குன்னு வரல, அன்னலி சலாத்தி அவ்வளன் வாகிரா, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்பம் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது என்று காண யுகாலு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டோ சஹாபி சொன்னாங்கன்னு அவர் சொல்லலை. முஜாஹிது சஹாபியும் கிடையாது. முஜாஹித் யாரும் இல்லை, அவர் தாபியில் உள்ளவர், சஹாபாக்கள் காலத்தில் உள்ளவர் கிடையாது. அப்போ இந்த ஆமஷ் என்பவர் தான் இந்த செய்திக்கு வந்து யார் அறிவித்தாலும் இவர்களே தான் இந்த செய்தி கிடைக்கிது. யார் இந்த தொழுகைக்கு ஆரம்ப நேரம் முடிவு நேரம்ங்கிற டாபிக் எடுத்துக்கொண்டால் அதில் அறிவிப்பாளர் யார் வருவா? ஆமஷ் வருவார். ஆமஷுக்கு முகமது இப்னு ஃபுலைல் வரும் பொழுது அறிவிப்பாளர் மாறுறாங்க. மீதி எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆமஷ் முஜாஹிதிட்ட கேட்குறாரு, முஜாஹித் வந்து சொல்லப்படுகிறது என்று தான் சொன்னார்.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்லலை, சஹாபி பேரையும் அவர் சொல்லவில்லை. சொல்லப்படுது, ஊர் உலகத்தில் சொல்லப்படுகிறது, அறிஞர்களால் சொல்லப்படுகிறது, சஹாபாக்களால் சொல்லப்படுகிறது, மக்களால் சொல்லப்படுகிறதுங்கிற அர்த்தம் தானே தவிர இது ஹதீஸுங்கிற அடிப்படையில் சொல்லவே இல்லை. இது ஹதீஸாக ஆகாது. இது என்னமாகாது? மூணாவது பிழை. இது 3 இல்லத்து இருக்கிறது. நுணுக்கமான குறை இதில் எத்தனை இருக்குது? 3 குறை இருக்கிறது. ஆமஸுடைய மாணவர்களில் மற்ற யாருமே அபூ சாலிஹை ஆமஸின் ஆசிரியராக சொல்லலை இந்த ஹதீஸுக்கு. வேற ஹதீஸு அபூ சாலிஹ் வழியாக வருது, வேற ஹதீஸுகள் வருது. இந்த ஹதீஸுக்கு ஆமஸுடைய ஆசிரியர் யார் இல்லை? அபூ சாலிஹ் இல்லை, முஜாஹிது தான். அப்போ இவர் வேற ஏதோ ஒரு ஹதீஸை ஒரு சொல்லியிருப்பார். இவரும் பொய் சொல்கிற ஆள் இல்லை. முகமது பின் ஃபுலைல் என்பவர் பொய் சொல்கிறாரு கிடையாது. வேற ஹதீஸை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், வேற சில ஹதீஸ்களை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதையும் எடுக்கிறாங்க. அதையும் எடுத்து இந்த செய்தியை பாருங்கள், எல்லாரும் ஒரே மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ இதுக்குள்ள அறிவிப்பாளர் அதுக்கு போட்டு மாற்றி விட்டார். அவர் அபூ சாலிஹ்னு ஒரு ஆள் இல்லாத ஆள்லாம் கிடையாது. அபூ சாலிஹ் ஒரு ஆள், ஆமஸுடைய ஆள் உள்ள இந்த அறிவிப்பாளர் வருஷம் ஒன்று உண்டு. வேற ஒரு செய்தி இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, எல்லாருமே அறிவிக்கிறாங்க. ஆமஸ்கிட்ட இருந்து முகமது பின் ஃபுலைல் இல்லாமல் இன்னும் பலர் அறிவிக்கிறாங்க. அப்போ இவர் முகமது பின் ஃபுலைல் என்ன பண்ணுறாருன்னா, வேற ஒரு செய்திக்கு சொன்ன அந்த அறிவிப்பை எடுத்துக்கிட்டு இந்த செய்தியில் யாவும் குறைவா இந்த அறிவிப்பாளர் அந்த இதில் சேர்த்து விட்டுறது. அதனால் ஆமஸ் சொன்னார், முஜாஹிது சொன்னார்னு முடிக்கிறதுக்கு பதிலாக ஆமஸ் சொன்னார், அபூ சாலிஹ் சொன்னார், அபூ ஹுரைரா சொன்னார், ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு இவ்வளோ பெரிய நீளமாக்கி 4 வகையை 4 தலைமுறை தாண்டுறாரு. அவர் நீளமாக்கி என்ன செய்கிறாரு, அவர் ஹதீஸ் மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ இது முதல்ல இது ஹதீஸே கிடையாது, ரசூல்லா சம்மந்தப்படவே கிடையாது, சஹாபியே கிடையாது, அபூ சாலிஹே இதில் கிடையாது, முஜாஹிதோடு நின்று போயிடுது. இந்த மாதிரியான இவ்வளவு குறை என்ன இருக்குது. இது இழலுக்கு இது நிறைய இருக்கிறதுனால எல்லா கிதாபிலையும் இந்த ஹதீஸை உதாரணமாக காட்டுவாங்க. இழலுக்கு உதாரணம் காட்டும். ஏன்னா இதில் நிறைய குறை இருக்குல்ல, நிறைய ஏராளமான 1-2 குறை இல்லாமல் நிறைய குறைகள் என்ன செய்கிறது இருக்கிற காரணத்தினால எல்லாருமே இந்த இழல்னு உதாரணம்னு காட்டுறாங்க. என்ன செய்வாங்க, இதை தூக்கி போட்டு இந்த அறிவிப்பை சொல்லி இதுதான் முக்கியமானதுன்னு சொல்லி காட்டுவாங்க. அவ்வளோ ஃபேமஸானதாக இருக்கிறது. அப்போ நம்ம இதில் என்ன விளங்கிக்கிறோம், இந்த நுணுக்கமான குறைபாடுகள் என்பது ஒரு நுண்ணறிவாளர்களான ஸ்காலர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சொல்வது நமக்கு இவ்வளோ டீப்பாக புரிந்து கொள்வதாக இருந்தால் புரிந்து கொள்ளலாம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஆனால் நானாக இழலை கண்டுபிடிக்கல. அதாவது இழலுங்கிறது அவங்க சொன்னதை கிரகிச்சு நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும், நீங்கள் ஒரு ஆளுக்கு சொன்னால் அவங்களுக்கு புரியும். என்கிட்ட ஒரு 20 ஹதீஸை கொண்டாந்து கொடுத்து இதில் இல்லத்து இருக்கான்னு பாருங்கண்டா எனக்கு தெரியாது. வழங்குதா இன்னும் எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியும். என்கிட்ட 20 கொண்டாந்து கொடுத்தா இன்னும் 20 இருக்கலாம், இன்னும் 40 இருக்கலாம். நம்ம அதில் அதில் ஆய்வாளர்களாக இருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. நம்ம இதுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்துக்காட்ட தெரியும். வழங்குதா இந்த காலத்தில் உள்ள யாரும் அப்படி தான். இந்த ஜமானில் இந்த காலத்தில் உள்ள எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய ஸ்காலர்னு சொல்லப்படக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 100 ஹதீஸை கொண்டே ஒரே கருத்து சொல்லக்கூடிய ஒரு 25 அறிவிப்பை கொடுத்து இதில் இல்லத்திருக்கான்னு சொல்லுங்கன்னா அவர் என்ன செய்வார், இருங்க யாராவது சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறேன்னு என்ன செய்வார், அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவார். யாராவது சொல்லியிருந்தால் தான் எடுத்து சொல்ல முடியும். அதனால் யாராவது இந்த இல்லத்திற்கண்டு தாரகுத்தினி போன்றவர்கள், திருமதி போன்றவர்கள், புகாரி போன்றவர்கள் இந்த இழலுக்கண்டு முதல்ல நூல் எழுதினவர் இப்னுல் மதீனி, அலி இப்னுல் மதீனி. அவர் நுணுக்கமான குறைவுமாட்டு அறிவிப்பாளர் சரி சென்று போயிட்டு இருக்கிறாங்க, நுணுக்கமான விஷயத்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அவர் அலி இப்னுல் மதீனி என்ன செய்கிறாரு, அவர் புகாரிக்கு உஸ்தாது, அவர் நூலை எழுதுகிறார். அந்த மாதிரியான ஸ்காலர்கள் புகாரி, இப்னுல் மதீனி, அஹ்மது இப்னு ஹம்பல், இவங்கெல்லாம் இழல், அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு இழல் இருக்குது, இழல் நூல் எழுதியிருக்கிறார். இழல்ண்டு நூல் எழுதியவர்கள் மற்ற ஹதீஸ் அறிஞர்களை விட தரத்தில் கூடினவங்க. மற்ற ஹதீஸ் அறிஞர்களை விட இந்த இழல் துறையில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அந்த மற்றவங்க அந்த ஹதீஸை உள்ளே வச்சுக்கிட்டே ஆய்வு செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க பொது மருத்துவம் எம்பிபிஎஸ் மாதிரி. அவங்க யார், எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு பொது மருத்துவம். இவங்க என்னென்னு கேட்டால் அதோட எக்ஸ்ட்ரா காது மூக்க தொண்டைக்கெல்லாம் படிச்சிருப்பாங்க, இஎன்டி மாதிரி. அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா தெரியும், இவங்களுக்கு அது தெரியாது. இவங்க எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, ஜென்ரலாக இதய துடிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அதுவும் தேவை தான். அப்போ நுணுக்கமான விஷயங்களில் ஈடுபடுறவங்க எக்ஸ்ட்ரா திறமை, கூடுதலான ஒரு தகுதியில் உள்ளவங்க. அது நுணுக்கமான குறைன்னு இவ்வளோ விளங்கிட்டா போதும். இப்போ ஹதீஸ் சரின்னு விளங்கிட்டீங்களா, ஒரு ஹதீஸ் சரியாக இருப்பதாக இருந்தால் அந்த ஹதீஸுக்கு உள்ள 3 குறை இருக்கக்கூடாது. விளங்குதா, வெளியிலேருந்து ஒரு 2 குறை வரக்கூடாது. கம்பேர் பண்ணும்போது 2 குறை இருக்கக்கூடாது. இந்த 5 என்னது, 3 அதுக்குள்ளே பார்த்துட முடியும். இந்த 3 குறையை பார்க்குறதுக்கு நீங்கள் எதை தேட வேண்டியதில்லை,
எத்தனை அறிவிப்பு இருக்குன்னு தேட வேண்டிய தேவையில்லை. அதுலேயே பார்க்குறீங்க, இவர் அவரை சந்திச்சிருக்கிறாரா, இவர் நம்பகமானவரா, இவர் நேர்மையானவரா, ஞாபக சக்தி உள்ளவரா, ஓகே, 3 கண்டிஷன் ஓகே. அப்போ அந்த ஹதீஸுக்குள்ளேயே ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு வேறு ஹதீஸு துணை இல்லாமல் அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டே ஆய்வு செய்வதற்கு உரிய குறையத்தின 3. அந்த 3ஐ முடித்து கொண்டு வேறு ஹதீஸுகளை வைத்து கம்பேர் பண்ணி இந்த ஷாதுங்கிற வகையிலையும் கம்பேர் பண்ணுவாங்க, இல்லத்துங்கிற வகையிலையும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது குறை தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு மதரசாவில் மாணவர் இருக்காங்கன்னு வைங்களேன், எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதில் ஒருத்தன் வந்து ஒரு 50 மார்க் வாங்குறான், எல்லாம் 33 வாங்குறாங்க. ஒருத்தன் மட்டும் 50 மார்க் வாங்குறான். அவர் என்ன சொல்லுவார்? வாத்தியார் டாப்பு, நல்ல திறமையானவன்னு சொல்லுவார். ஒரு வாரம் கழித்து இன்னொருத்தன் வந்து சேர்றான், அவன் 90 ஆகிட்டான். இப்போ யார் டாப்போ அவர் கீழே போயிடுவார்ல, 50 டாப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு புதுசாக ஒருத்தன் மாணவன் வந்து சேரிடுவான், அவன் எப்படி இருப்பான்? 90 அடிப்பான், மார்க் அடிப்பானா? இப்போ பொசுக்குன்னு போயிருப்பான், 50 தெரிஞ்சு ஒடியாந்துருவாங்க. கம்பேர் பண்ணாத வரைக்கும் தான் டாப்பு. கம்பேர் பண்ணுறதுக்கு வேற ஆள், அதுக்கு மேலே ஒரு ஆள் கிடச்சிருச்சுன்னா இறங்கிடும். இப்போ இதில் என்ன விளைக்கணும்னு கேட்டால், இந்த இழல், இந்த ஷாது, இதுகள் எல்லாம் அனைவருக்கும் விளங்காத காரணத்தினால், அனைவருக்கும் அந்த நூல்கள் கிடைக்காத காரணத்தினால் அவங்கவுங்க எதைத்தான் முடிவு எடுப்பாங்க? இதைத்தான் 3 தான் பார்ப்பாங்க. பார்த்து அமல் செஞ்சால் தப்பான தப்பு கிடையாது. எது வரைக்கும் தப்பு இல்லை? வேறு யாரும் சொல்லாத வரைக்கும், இழல் உள்நோய் இருக்குன்னு தெரியாத வரைக்கும். ஒரு பொண்ணு கொடுக்க போகிறீங்க, வெளிநோய் ஒன்றும் இல்லைன்னு பொண்ணு கொடுத்துட்றீங்க, பிரச்சனையே கிடையாது. அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கவனுக்கு கேன்சர் கட்டி இருக்குன்னு தெரிய வருது. முன்னாடியே கேன்சர் கட்டிக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ தான் கொடுக்கக்கூடாது. நம்ம பொண்ணு கொடுக்குறத யோசிக்கிறோமே. ஒரு பொண்ணை நம்ம கட்டி கொடுக்குறதா இருந்தால் ஒருத்தன்ட்ட வெளிப்படையான நோய்கள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் இல்லை, வெளிப்படையாக தெரியக்கூடிய வகையில் என்ன இல்லை, எந்த ஒரு நோயும் இல்லை அப்படின்னா நம்ம பொண்ணை கொடுத்துருவோம்னு சொல்லிடுவோம். அதே நேரத்தில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கேன்சர் இருக்குன்னு அப்போவே தெரிஞ்சிட்டா கொடுக்க மாட்டோம், தெரியாட்டி கொடுப்போம். அதே தான் ஹதீஸுக்கும். இதெல்லாம் கேன்சர் மாதிரி உள்ள விஷயம், விளங்குதா? வெளிப்படையாக உள்ளதெல்லாம் இப்படி நம்ம இத்தனை ஹதீஸுகளை வந்து நாமளே எவ்வளோ சைகள்லாம் சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நாம் மட்டும் சொல்லவில்லை. இந்த இழலுக்குள்ளே போகாமல், அந்த தகவல் கிடைக்காமல், அந்த நுணுக்கம் தெரியாமல் வந்து நாமளும் சொல்லியிருக்கிறோம், நமக்கு முந்தின தலைமுறையில் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய பெரிய இமாம்கள்லாம், மாலிக் இமாம் சொல்லிட்டு போயிட்டான்னு பாருங்களேன். அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம், அவரே சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் நடக்கும். அப்போ நம்ம என்ன விளைக்கணும் ஹதீஸுகளில்? இந்த 3 குறை இல்லாமல் சஹீஹ்னு நினைத்து போங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இழல் கிதாபு கிடையாது. இழல் இருக்கிறத பெரிய பெரிய அஜித்மார் கொடுத்து ஆச்சு அர்த்தம் கூட செய்ய தெரியாது. இழலுக்கு எழுதியிருக்கிறாங்களே, அந்த நடையும் அவ்வளோ ட்ரையாக இருக்கும், போடுற வாசகம் அப்படி இருக்கும். எல்லாருக்கும் அதை புரிந்து கொள்ளவே ஆலிம் சாக்களுக்கு என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் நம்ம கிடைக்கிறத வச்சு இப்படி தான் நம்ம இந்த 3 வச்சு தான் நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் சில விஷயங்களை வந்து தேடும்போது இழல் கிடைச்சிருச்சுன்னா மாற்றிக்கிறோம். ஏற்கனவே சொன்னோம், ஒரு நுணுக்கமான குறைபாடு இருப்பதுன்றோன்னே நம்மளை மாதிரி பார்க்குறாங்க. நுணுக்கம் இதெல்லாம் முதல்ல பார்க்க வேண்டியான, இதெல்லாம் முதல்ல பார்த்துக்க வேண்டியான. அவளுக்கு தான் எப்படி முதல்ல பார்க்க முடியும்? முதல்ல பார்க்குறதுக்கு அதுக்கு ரெஃபரன்ஸ் அதெல்லாம் கிடைக்கணும்ல. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் நிறைய வரும். அவளுக்கு தான் இது உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாத்துக்கும் வருது. 14 நூற்றாண்டு வருது. இந்த ஹதீஸுடைய இந்த அடிப்படை தெரியாத அரகுர் ஆலிம் சாக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி மாற்றி சொன்னோன்னே உங்களுக்கு இருக்க மாதிரி பார்ப்பாங்க. பாருங்கள், முதல்ல ஆய்வு பண்ணாமல் எல்லாம் சரிண்டாங்க, எல்லாம் கரெக்டான ஆளுனாங்க, இப்போ வந்துக்கிட்டு லைஃபுங்கிறாங்க, நுணுக்கமான குறையை அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அப்படி நம்மளை சொல்ல, நம்ம கண்டுபிடிக்கல, வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சி கண்ணுக்கு தெரியுது. கண்டுபிடிச்சி அன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம கண்டுலாம் பிடிக்கல, அவர் கண்டுபிடிச்சா நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நம்ம கரெக்டாக தான் இருக்குது, இந்த இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது, நம்ம விட்டுருவோம், எதுக்கு சந்தேகமானதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றுவது வெக்கமெல்லாம் பட தேவையில்லை. மனுஷனுக்கு பார்க்கக்கூடாது. நம்ம அல்லாஹ் சந்தேகமானது அல்லாஹ் விட சொல்கிறான். சந்தேகம் வராத வரைக்கும் உறுதியானது தான். சந்தேகம் வந்துட்டால் சந்தேகமான விட்டுற வேண்டியது. அது வரைக்கும் அல்லாஹ்